நம்ம எவ்வளோ டெவலப் ஆகி வந்துட்டோம், ஆனால் இந்த சாதின்ற பிற்போக்குத்தனம் மட்டும் மறையவே மாட்டேங்குது. சாதியும் பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆயிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, மாட்டு வண்டியில இருந்து அதுக்கப்புறம் டிராக்டர் வருது. ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, மாட்டு வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, அப்புறம் திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு, டிராக்டரும் அதுக்கு அப்புறம் உழுவதற்கெல்லாம் அது யூஸ் ஆகுது. ஸோ சாதியும் பார்த்தோம்னா இருக்குது, அதோட அந்த வடிவம் வந்து மாறி இருக்கு, கொஞ்சம் இவால்வ் ஆயிருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாதி தன்னை கொஞ்சம் மாத்திருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான ஒரு வடிவத்துல இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஆணவ கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு மோசமா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது தான் நமக்கு சாதிய வன்முறைகள்லாம் பத்தி நம்ம பேசுறோம், அது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுறோம். சாதியை உடனே ஒழிச்சிட முடியாது, டெஃபினட்டா அது ஸ்லோவா தான் இவால்வ் ஆகும். இப்ப கவின் அப்படின்ற அந்த பையனை பொறுத்தளவுல நல்லா படிச்ச பையன்றாங்க, நிறைய சம்பாதிச்ச ஒரு பையன்றாங்க. ஸோ அப்படி இருந்தும் அவரை ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஸோ வர்க்க ரீதியா பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு தான் அவர் இருக்கார். இந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா இருக்காங்களோ ஏறக்குறைய அதே அளவுக்கு இந்த பையனும் இருக்கார். பட் இருந்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சொசைட்டில நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்கு.